ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு சார் சமையல். இது வந்து பீட்ரூட் கீரை. இப்போ வந்து நம்ம வந்து ஆயில் ஊற்றியாச்சு, வெந்தயம் போட்டாச்சு. இதில் அடுத்து என்னது, சீரகம் போட்டாச்சு. அப்புறம் சோம்பு போட்டாச்சு. அப்புறம் என்ன போடலாம், இப்போ என்ன குழம்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கெஸ் பண்ண. சின்ன வெங்காயம் போட்டாச்சு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் போட்டாச்சு. ஆல்ரெடி என்ன குழம்புன்னு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் கெஸ் பண்ணுங்களேன் என்ன குழம்புன்னு சொல்லிட்டு. வதங்கட்டும். இப்போ தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம். இது பருப்பு, வெங்காயம், சீரகம், சோம்பு, இஞ்சி எல்லாம் போட்டது. இது பருப்பு, ஊற வச்ச பருப்பு. எஸ், பருப்பு உருண்டை குழம்புங்க. ரொம்ப டேஸ்டியான ஒரு குழம்பு. குழம்ப கூட்டியாச்சு, தாளித்து விட்டாச்சு. கொதி வரட்டும். கொஞ்ச நேரம் கொதி வந்துட்டு அப்புறம் வந்து பருப்பை போடலான்ட்டு தேங்காய் ஊற்றியாச்சு. பருப்பு அரைப்பட்டிருக்கும், ஊற வச்ச பருப்பு தான். அதனால் தேங்காயும் ஊற்றிட்டு அதை தண்ணி ஊற்றுற ஒரு இதே சுகம்தாங்க. தண்ணியை ஊற்றுற வரைக்கும் ரொம்ப இதாக இருக்கும். நான் வந்து கழனி தண்ணியில் தான் வந்து குழம்பு கூட்டுவேன் எப்பயுமே. அரிசி கழுவுறவங்களா தண்ணியை கழுவிட்டு அடுத்த தண்ணியில் தான் வந்து எப்பயுமே கழனி தண்ணியில் தான் குழம்பு கூட்டுவேன். பருப்பு போட்டு நம்ம உப்பு போட்டு ஆட்டிக்கலாம். ஆட்டிட்டு அப்புறம் வந்து இந்த இதில் வந்து வெங்காயம் எல்லாத்தையும் அறுத்து வச்சதில் நம்ம கலந்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியான ஒரு குழம்புங்க. ஆனாலும் ரொம்ப நாளாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தது. சரி, இன்றைக்கி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக செஞ்சாச்சு. ரெண்டையும் போட்டு கலந்துட்டோம். ரொம்ப அருமையாக தான் வந்திருக்கு இது வரைக்கும். இப்போ வந்து பருப்பை உருண்டையை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். இட்லி சட்டியில் வேக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருண்டை பிடிச்சிட்டு கொதியும் வந்துட்டுருக்கு. ரொம்ப அதுக்கு பின்னாடி அந்த கீரை இருக்கு இல்லைங்களா, அந்த கீரையை கொஞ்சம் வாஷ் பண்ணுறது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. பீட்ரூட் கீரையை இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு கீரைக்கு ரெடி பண்ணிடலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், பட்டை வத்தை எல்லாம் போட்டு ஒரு வதக்கி கீரையை அதில் போட்டு அந்த தேங்காய் பூவை திருகி அதில் போட்டால் அவ்வளோ ஒரு மணமாக இருந்துச்சுங்க. அருமையான ஒரு சாப்பாடாக தயாராகிட்டுருக்கு. குழம்பு கொதிக்கட்டும், கீரை ரெடியாகட்டும், பருப்பும் வேகட்டும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் அவ்வளோதான், எல்லாமே சேர்ந்து ரெடி ஆயிரும். ஏன்னா இப்போ காலைல செய்கிறது இல்லைங்களா, லஞ்சு கொடுத்து விடலான்னு சொல்லிட்டு மார்னிங் பண்ணிகிட்ருக்கனால சரின்னு சொல்லிட்டு சீக்கிரம் முடிஞ்சால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கீரை அள்ளி வச்சாச்சு. ஓகே, பருப்பு வெந்துருச்சு பாருங்கள். பருப்பு உருண்டையும் வெந்துருச்சு. அதை எடுத்து போட்டுடலாம். ரொம்ப அருமையாக இருக்குது, நல்லாவும் இருக்குது பாருங்கள். ஓகே, முடிஞ்சிச்சு. அதுக்கு பின்னாடி கீரை என்னாச்சுன்னு பார்க்கலாம். கீரை வெந்துருச்சு, தேங்காய் பூ போட்டாச்சு, கீரையும் வெந்துருச்சு, குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி ரைஸ் குக்கரில் வந்து ரைஸ் போட்டாச்சு, அதுவும் ரெடி ஆயிடுச்சு. டிஃபன் பாக்ஸில் போட்டுடலாம் அப்படின்ட்டு ரைஸ் போட்டாச்சு. அப்போ தான் கொஞ்சம் ஆறுனா தானே கொஞ்சம் மூட வரும் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பும் ஊற்றி வச்சாச்சு. ஓகே, நம்ம ரெடி ஆகிப்போச்சு. இதை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயும் டக்குன்னு வேலையாகணுமே, கொஞ்சம் ஜாஸ்தியான ஒரு வேலைங்களா, அதனால சீக்கிரமாக முடியணும்னு ஒரு பரபரப்புலையே எக்ஸ்ட்ரா எதுவும் பேச முடியலை. சாப்பாடு, சாதம், குழம்பு, கீரை எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. லஞ்ச் பேக்லேயும் வச்சாச்சு, ரெடி ஆகிடுச்சு. பாய், மீண்டும் நாளை